Exercise 9.3 செகண்டில் 6th sum evaluate the following integrals using integration properties கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு என்ன இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஐன்னு எழுதிக்கலாம். let I is equal to integration 0 to 1 modulus of f of x minus 3 dx. இப்போது இந்த இன்டெகிரேஷனுக்குள்ளார ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் மாடுலஸ்குள்ளார இருக்கு இல்லையா, அப்போ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுது அப்படின்னா அந்த லிமிட்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா இங்கே உள்ளார இருக்கிற இல்லையா அந்த ஃபங்க்ஷனை என்ன செய்யணும், ஈக்குவல் டு 0ன்னு பண்ணணும். அப்போ பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த லிமிட்டை வச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 0 to 1ன்னு இருக்கு இல்லையா டோட்டலாக, அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் 0லேருந்து 3/5 வரைக்கும் ஒரு லிமிட், அப்புறம் 3/5லேருந்து 1 வரைக்கும் ஒரு லிமிட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த உள்ளார இருக்கு இல்லையா கிவன் ஃபங்க்ஷன் 5x - 3 இருக்கு இல்லையா, அது எப்படி லிமிட்டாக பிரியும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை அப்படியே கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனை அப்படியே எழுதுனீங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு லிமிட்டுக்குள்ளது வரும். அந்த ஃபங்க்ஷனை வந்து அப்படியே நெகட்டிவ் டேர்ம்ஸாக எழுதலாம். ஏன்னா ரெண்டு டேர்மாக எழுதலாம் இல்லையா, மாடுலஸ் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் இல்லையா. அப்படியே கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனை வந்து பாசிட்டிவாக எழுதுறது ஒரு டேர்மு, அங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே நெகட்டிவ் டேர்மாக எழுதணும். ஓகேவா? அதுமாரி எழுதும்போது இந்த எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனை அப்படியே எழுதினீங்கன்னா எக்ஸோட லிமிட் வந்து கிரேட்டர் தென் நம்ம கண்டுபிடிச்ச லிமிட். ஓகேவா? 3/5. இதுவே அதுக்கு நெகட்டிவ் டேர்ம் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், less than or equal to 3/5. இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இங்கே வேணாலும் போட்டுக்கலாம் இங்கே வேணாலும் போட்டுக்கலாம், எந்த இடத்துல போட்டாலும் கரெக்டு தான். அப்போ தான் என்னது, ஏதாவது ஒரு இடத்துல தானே இந்த ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். அப்போ தான் என்னது அந்த இடத்துல விடுபடாமல் இருக்கும் நம்பர்ஸ். இப்போ 0 இங்கே 3/5 நடுவில் இருக்குது அப்படின்னா இங்கே 1னா இப்போ 1 இதோட இந்த கிரேட்டர் தெனோட ஈக்குவலாக இருக்கணும், இல்லை லெஸ் தெனோடையே அது சேர்ந்துருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்துருந்தால் தான் என்னது எந்த இடமே விடுபடாமல் இருக்கும், இல்லைன்னா அப்படி பாதி பிரேக் ஆகிடும் இல்லையா. அந்த இன்டெகிரேஷனை எந்த இடத்துலையுமே பிரேக் ஆகக்கூடாது. எல்லா வேல்யூஸுமே என்னது அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் இருக்க எல்லா லிமிட்டுமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்டெகிரேஷனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்டெகிரேஷன் 0 to இப்போ என்ன செஞ்சுக்கலாம் 3/5 வரைக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதனால் 3/5 வரைக்கும் எழுதிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். நெகட்டிவ் தான் நம்ம ஃபஸ்ட்டாக எழுதிக்கிறோம். ஏன்னா வந்து 0லேருந்து 3/5 தான் அந்த லிமிட் தானே இந்த இடத்துல இருக்குது, அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இந்த நெகட்டிவ் சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம் வேணாலும். ஓகேவா? இது மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. அடுத்தது -5xங்கிறத எழுதிக்கலாம் இன்டூ dx. நெக்ஸ்ட் என்னது 3/5லேருந்து லிமிட் எது வரைக்கும் போகுது, மேக்ஸிமம் லிமிட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க 1லேயே அந்த 1 வரைக்கும் போகுது. எங்கே அப்படின்னா இந்த ஒரிஜினலாக இது மாடலுக்குள்ளார என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு தான் அந்த வேல்யூ போகும். ஓகே? 5x - 3 இன்டூ dx. இப்போ ஜஸ்ட்டு நார்மல் இன்டெகிரேஷன் பண்ணுற மாதிரியே ஒரு டேர்முக்கு இன்டெகிரேட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இன்டெகிரேட் பண்ணுங்கள் 3 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்னென்னா கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் சேர்த்துக்கணும் அது கூட. ஓகேவா? -5 இன்டூ எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்னது x⁻n +1 டிவைடட் பை n+1. இங்கே பவர் 1 இருக்கிறதுனால என்னது x² டிவைடட் பை 2ன்னு வந்துடும். லிமிட் 0 to 3/5. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள், அது 5x - 3. அப்போ 5x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 5x² டிவைடட் பை 2 -3 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே தான், அது அப்படி இன்டெகிரேட் பண்ணால் என்ன நம்பர் வருமோ அதே தான் வருது. ஓகேவா? தென் லிமிட் 3/5 to 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் மைனஸ் தி லோயர் லிமிட். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 3/5 எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ 3 × 3/5 -5/2 வெளில எடுத்துருங்க. எக்ஸுக்கு பதிலாக 3/5 the whole square. இது அப்பர் லிமிட். ஓகேவா? மைனஸ் தி லோயர் லிமிட். இது 0 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா என்னது எல்லா இடத்துலையுமே இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ 0 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எல்லாமே 0 ஆகிடும். ஓகே? ப்ளஸ் இங்கே நெக்ஸ்ட் டேர்முக்கு வந்துடும், அதில் அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ 1ங்கிறது தான் அப்பர் லிமிட்டு. ஸோ 5 × 1² டிவைடட் பை 2 -3 × 1 இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் என்ன அப்படின்னா 3/5 எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 3/5 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ 5/2 × 3/5 ஹோல் ஸ்கொயர் -3 × 3/5. ஓகேவா? ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியதான். 3 3 சார் 9 9/5 மைனஸ் இங்கே 5/2 × 9/5² வச்சுங்க 25 ஏதோ ஒன்று. அப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இந்த 0 விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 5/2 -3 இங்கே இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஒரு டேர்முக்கும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள் -5/2 × 9/5 × 5
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9/5 இந்த 5 இந்த 5ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குங்கிறத ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிடணும். ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். 9/5 இந்த இடத்துல 9/10 இருக்குது. ஓகேவா? மைனஸ் 9/10 இங்கே ப்ளஸ் 5/2 மைனஸ் 3 இங்கே மீதி ரிமைனிங் என்ன இருக்குன்னா மைனஸ் 9/10 ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற 9/5. ஓகேவா? ஜஸ்ட்டு எந்தெந்த டேர்ம்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ இல்லாட்டினா ஓவராலாக எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை ஒரு டேர்மாக ஜஸ்ட் அடிஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓவராலாக 10ன்னு வச்சுக்கோங்க எல்சிஎம்மு. அப்போ 10 இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க 18. இங்கே ஏற்கனவே 10 இருக்குது, அதனால் ஜஸ்ட்டு 9 அப்படியே பண்ணிக்கோங்க. இங்கே 2 இருக்குது, ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே இருக்கிற நம்பரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்னா டிவைடட் பையில் ஒன்றுமே இல்லை. இப்போ 1னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 30 இங்கே மைனஸ் 9 இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ப்ளஸ் 18 ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட்டு இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. 9 9 18 இந்த இதோட கேன்சல் ஆனால் 0ன்னு ஆகிடும். இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது -5 இதோட சேர்த்து பண்ணும்போது 13 ஆகிடும். ஸோ 13 டிவைடட் பை 10 தான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகேவா?